பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லா காலமும் ஒரே காலம் அல்ல. விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அதை அறுக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு. சிரிப்பதற்கு ஒரு காலம் இருக்குமே, ஆனால் அழுவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அமைதியாயிருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, யுத்தம் செய்வதற்கும் ஒரு காலம் உண்டு. அந்த வசனம் முழுவதையும் வாசித்து பார்த்தீர்கள் ஆனால் இட் வில் டெல் ஒன் திங், த டேஸ் ஆர் நாட் சேம். நாட்கள் ஒரே மாதிரியானவைகள் அல்ல. காலங்களை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை முறைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. காலத்திற்கு ஏற்றாற் போல நாமும் நம்மை பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சாலமோன் அந்த காரியங்களை எல்லாம் எழுதுகிறார். இவைகள் அனைத்தும் தன்னுடைய வாழ்நாட்களிலே ஆண்டவர் ஞானம் கொடுத்த ஒரு பிரசங்கி எழுதின ஒரு காரியம். அதே போல் இந்த நாட்களிலே நாம் சிலுவை காட்சிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நாட்களில் சொன்ன வசனங்களை தியானிக்கிற நாட்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வாசிப்போம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு, இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலிருந்து பார்க்கிறார். அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். ஏதாவிதும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திமழை காலமா இராதபடியால் போதும். இயேசு பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு செல்லுகிறார். 3 மைல் தூரம் உள்ள ஒரு பட்டணம். அவருக்கு பசி உண்டாயிற்று. So there is no predetermined breakfast for Jesus Christ. காலையில் இவ்வளோ நேரத்துக்கு இது ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சட்டம் போடுறவங்களுக்கெல்லாம் ஜீசஸ் இஸ் நாட் லைக் தட். போகிற வழியில் வாட் எவர் இஸ் அவைலபிள் ஐ ஃபாலோ தட். இஃப் ஐ ஹங்கர் ஐ ஈட். இல்லைன்னா நமக்கு நெறிமுறைகள்லாம் கிடையாது. இல்லைன்னா காலையில் இதான் சாப்பிடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நான் முதல் வருடம் கல்லூரி படிக்கும்போது எங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் சொல்லி தருவாங்க. ஒரு பேஷண்ட் வந்தால் சில ஹிஸ்ட்ரிஸ் பேசிக்காக எடுக்கணும். அதில் ஒன்று அந்த நியூட்ரிஷனல் ஹிஸ்ட்ரி. அவங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் வெஜ்ஜா இல்லை நான்வெஜ்ஜான்னு கேட்போம். ஸோ வெஜ்ஜுன்னா ஒன்லி வெஜ்ஜு தான் எடுப்பாங்க. ஸோ ஊரில் நிறைய வெஜ்ஜு பார்க்கலாம். ஆனால் சிலது நான்வெஜ்ஜுன்னு சொல்லும். நான்வெஜ்ஜுனா எல்லா நாளும் நான்வெஜ் எடுக்கணும். அப்போ என்னுடைய கல்லூரி நாட்களில் அப்படி ஒரு ஆளை நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா எல்லா மிக்சடு தான் இருக்கும். சில நாள் வெஜ்ஜி, சில நாள் நான்வெஜ்ஜி, சில நாள் வெஜ்ஜி. ஸோ நாங்கள் மிக்சடுன்னு எழுதுவோம். MIXED மிக்சடுன்னு நாங்கள் நினச்சிக்குவோம், எழுதுவோம். அப்போ நான் யோசிப்பது உண்டு. ஏன்னா அப்போ இந்த மாதிரி எக்ஸ்போசர், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் இல்லாத காலத்தில் எவன் தான் ஒரு நாளாட்டு நான் நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லுவான்னு நானும் எதிர்பார்த்த நாட்கள் உண்டு. எனக்கு ஒன்றும் கிடைக்கல. நான் கிட்டத்தட்ட 20-25 கேஸ் ஸ்டடி பண்ணியிருந்தாலும் எவ்ரிதிங் மிக்சட் ஒன்லி. வெஜ்ஜு சில நேரங்களில் உண்டு. ஆனால் இந்த தேசத்துக்கு வந்த பிறகு தான் நான்வெஜ்ஜு மாட்டிச்சு. எவ்ரிடே ஒருத்தர் சொல்கிறார், என்னால் மீன் இல்லாமல் வாழவே முடியாது பிரதர், டிக். ஒருத்தர் சொல்கிறார், சிக்கன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது பிரதர், சேக். ஓ நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு வெஜ்ஜின்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்களோ அதே போல் நான்வெஜ்ஜின்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு ஆட்கள் இருக்குது. பட் ஜீசஸ் இஸ் நாட் லைக் தட். பசி உண்டாயிற்று. now what is available on the street? He can adapt anything. He's just looking. எங்கு தெருக்களில் என்ன கிடைக்கும் என்ற பொழுது இலவசமாய் கிடக்கிறது அத்திமரம் தானே அந்த நாட்களில். அப்போ பெத்தானியா பட்டணம், அங்கே ஏராளமான அத்திமரங்கள் இருந்த காலம். எருசலேம் கிபி 470ஆம் ஆண்டிற்கு முன்பாக ஏராளமான அத்திமரங்கள் இருந்த காலம். அத்திமரங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். பாலஸ்தீனாலே அத்திமரம் தான். இன்றைக்கும் அத்தி அங்கிருந்து தான் வருகிறது. ஸோ பெத்தானியா, பெத்பகே, ஒலிவ மலையிலெல்லாம் நிறையா அத்திமரங்கள் பட்டணத்தை அலங்கரித்திருக்கும். கிபி 70க்கு பிறகு தீத்துராயன் வந்து அவைகளை தீயிட்டு அழித்தபடியினால் அதற்கு பிறகு அந்த அத்திமரத்தினுடைய
அந்த பொலிவு மங்கித்தான் காணப்படுகிறது. இன்றைக்கு அதைவிட பயங்கரமான யுத்தங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ். பட் அன்றைக்கு எப்படி நம்ம ஊரில் சில இடங்களில் லைனாக புளிய மரம் வச்சுருந்தாங்க. ஒரு ரோட்டில் போனாலே லைனாக என்ன தான் இருக்கும், புளிய மரம் தான் இருக்கும். இப்போ பார்த்தேன் ஒன்றையும் காணும், தூக்கிட்டாங்க. ஏன்னா ரோடு 4-8 ஆகிட்டு 8-16 ஆகிட்டு, அதனால் புளிய மரத்தை காணும். ஸோ சம்திங் இஸ் தேர். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் வந்து அந்த மரத்தை நோக்கி பார்க்கிறார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த நாட்களில் கம்பல்சரி ஹாலிடே, சனி ஞாயிறுலலாம் நான் ஸ்கூலுக்கு போனதாக எனக்கு தெரியல. இப்போ சனிக்கிழமையும் வச்சிடுறாங்க. இப்போ சனிக்கிழமை இப்போ படிப்பு கூடி போயிட்டு அறிவாளிகள் படிக்கின்ற காலம். அதனால் சாட்டர்டேயும் இப்போ வச்சிடுறாங்க. அந்த நாட்கள்லாம் சாட்டர்டேலாம் கிடையாது, சாட்டர்டே கம்பல்சரி. அதனால் சண்டே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால சர்ச்சுக்கு போகாமல் வெளியே போகக்கூடாதுன்னு எங்களுடைய பேரண்ட்ஸ் ரூல் போட்டதுனால சனிக்கிழமை நாங்கள் வேட்டையாடுகின்ற நாள், இட்ஸ் ஃபிக்ஸட். அப்போது எங்கள் ஊர் கிராமத்து பக்கத்தில் ஒரு வாய்க்கால் போவோம், தாமிரபரணியின் படுகை. அது 2 பக்கமும் மாமரம் இருக்கும். தட் இஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அது கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, அது யாருக்கும் சொந்தமானது அல்ல. அப்போ அந்த நாட்களில் எங்களுக்கு பழம்னு வேணா திருடி தான் சாப்பிடணும். ஓகே, அதில் பப்ளிக்கில் அடித்தா எதுவும் கேட்க மாட்டாங்க. பழம்னு வேணால் திருடி தான் சாப்பிடணும். எங்களுக்கு பழம் வாங்கி தர்ற அளவுக்கு வசதியும் இல்லை அந்த நாட்களிலே. வீட்டில் வாழை மரம் இருக்கும், அதிலிருந்து வருகிற கனிகள். பப்பாளி மரம் இருக்கும், அதிலிருந்து வருகிற கனிகள். சில வீட்டில் மாமரம் இருக்கும், மாமரம் இல்லாதவர்களுக்கு வாய்க்காங்கரைகள் உண்டு. ஓகே, ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சனிக்கிழமை நாங்கள் போவோம். மரங்கள் வளர்த்தியாக இருக்கும், அதுக்கு 2 பக்கமும் இருக்கும், நல்லா தண்ணி போய்கிட்டு இருக்கோம். அப்போ அசைன்மெண்ட் கொடுத்துருப்போம், ஒருத்தன் கல் எடுத்து அடிக்கணும், ஒருத்தன் தண்ணிக்குள்ளே நின்று அது விழும்போது பிடிக்கணும், இல்லைன்னா தள்ளி போகிற வேகத்தில் மாம்பழம் அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடும். ஓகே, அதனால் பிடிக்கும். அதனால் அசைன்மெண்ட் டிசைட் பண்ணிக்காங்க. நல்ல நீச்சல் அடிக்கிற பிள்ளைகள் அதில் போவாங்க. நாங்களாம் எரிகிற கேட்டகரி. ஓகே, சிலபோது எரியும் போது சொல்லுவோம், கல் கீழே வரும், பழம் வருதோ வரலையோ, கல் வரும், தண்ணிக்குள்ளே போயிரு. அதுக்கு பிறகு நாங்கள் சொன்ன பிறகு வெளியே வா. ஸோ அந்த நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கும் வாட் அ ஹெல்த்தி டேஸ் தோஸ் டேஸ் ஆர். அப்போ சில நாட்களில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு கனி கிடைக்காது, அந்த மரத்தில் கனி இருக்காது. அப்போ நம்ம பசங்க இருக்கான்ல, எல்லாம் ஃப்ரெஞ்சில் தான் பேசுவான். ஓகே, அந்த மரத்தை திட்டு இருக்குல்ல, எவை வச்ச மரமோ, எவனோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே வச்சு உண்டாக்கின மரத்தை அவ்வளவு திட்டுவான ஒரு பழமும் இல்லை, இதுக்கா இவ்வளோ தூரம் நடந்து வந்தோன்னு. அதே கதை தான் இங்கே அத்தி மரத்தினுடைய நிலைமையும். ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறார், அவைகளில் ஒன்றுமில்லை. ஸோ காட் ஹேஸ் த எக்ஸ்பெக்டேஷன். தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. 13ஆம் வசனம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். தூரத்தில் இருந்து பார்த்தார், அதில் ஏதாவது அகப்படுமா என்று பார்ப்பதற்கு வந்தார். ஏன்னால் அதில் அதிகமான இலைகள் இருந்தன. அதிகமாக இலைகள் இருந்தபடியினால் இட்ஸ் லுக்ஸ் அட்ராக்டிவ், லுக்ஸ் ஹெல்த்தி, நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது. ஸோ ஏதாவது அதிலே கனி கிடைக்குமா என்று சொல்லி ஆண்டவர் அருகிலே வருகிறார். தூரத்தில் இருந்து அந்த அத்தி மரத்தை பார்க்கிறார். இதும் சொல்லுகிறது, தூரத்தில் இருந்து அவர் என்னை கண்டறிகிறார், என்னை ஆராய்ந்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிடும் பொழுது, அந்த வனாந்தரத்திலே அவள் வந்த பொழுது சொல்லுகிற காரியம், என்னை ஆண்டவர் கண்டார். வசிக்கலாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தம்மோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஏனென்றால் அவள் அங்கலாய்த்து 11ஆவது வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால், கர்த்தர் உன்
அங்கலாய்ப்பை கேட்டார். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் அனுப்பி விடுகிறான். யார் பக்கத்தில் நீதி என்பது இரண்டாவது. ஆனால் படுகின்ற பாடு, ஒரு கர்ப்பஸ்திரீ வனாந்தரத்தை கடந்து செல்லும்படியாக அனுப்பிவிடப்படுகிறாள், கைவிடப்படுகிறாள். நோ சப்போர்ட். த பிரைமரி மதர் வித்தவுட் சப்போர்ட் எப்படி இருக்கும்? நல்ல கவனிங்க. பேறுகாலம் வந்துட்டுனாலே அம்மா தான் கண்ணுக்கு தெரிவாங்க. இன்னொன்று, எப்படியாட்டு எங்கள் அம்மா வந்துட மாட்டாங்களா அப்படின்னுட்டு. இந்த ஹஸ்பண்ட் கேனாட் ரீப்ளேஸ் மம்மி இன் தோஸ் டேஸ். என்னத்தை தான் வாங்கி கொடுத்தாலும் என்னது இது, எங்கள் அம்மாவை எங்கே கூப்பிடு, அதானே நிறைய பேருக்கு அனுபவம் இல்லை, வருகாலத்தில் வரும். கத்த நல்ல வேறு. ஓகே, பட் தேர் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸார்டேஷன் ஹியர். நல்ல ஒரு பக்தியான விருத்தியான ஒரு வார்த்தை. கைவிடப்பட்டு அலைந்து திரிகின்றவளுக்கு. people says I don't have sufficient support from my husband, brother. நினைத்து பார்க்க முடியவில்லை அந்த நாட்களை. வேலை, ஒரு பக்கம் வேலையை பார்க்க வேண்டும். கடினமான நாட்கள், அங்கலாய்ப்பின் நாட்கள். அதனாலதான் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் கர்த்தர். ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்டா, அவளை கண்டா. இன்றைக்கும் நம்முடைய அங்கலாய்ப்பையும் நம்மையும் பார்க்கின்ற நல்ல தேவன் நமக்கு உண்டு. துயரத்தில் கூப்பிடும் பொழுது நம்மிடத்தில் கிட்டி சேர்கின்ற நல்ல ஆண்டவர் உண்டு. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், நீ கடினமான வேலைகளில், சூழ்நிலைகளின் உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து செல்கின்ற பொழுது உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் காணும் பொழுது அது ஆசீர்வாதமாகவே அமையும். வசிக்கலாம் 9வது வசனம் 16:9 ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய, அந்த நாட்களில் கர்த்தருடைய தூதன் என்றால் கர்த்தரே என்றுதான் அர்த்தம். கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சியார் அண்டைக்கு திரும்பி போய், நீ ஆட்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். What is this? Submit to the situation. That is the exhortation from the Lord. I know the situation in the family is not good. உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை இப்ப சரியில்லை. ஒரு பக்கம் சாராயின் கடுமையாக நடத்துகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ், வேதத்திலே கடுமையான மதர் என்றா அப்படின்னா சாராய் தான் கடினமாக நடத்தினான்னு எழுதியிருக்கு. நேரம் வாஸ்துங்க பின்னாடி போய். ஓகே, பட் நல்லா கவனிங்க. சொன்னதும் அவள் தான், சொன்னதும் அவள் தான், கல்யாணம் முடிச்சு வச்சதும் அவள் தான். ஓகே, பிரச்சனை வந்துட்டு. ஓகே, பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, யார் சொன்னான்ட்டு போயிடாம டேக் யுவர் ஓன் டிசிஷன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதான் சூழ்நிலை, பட் சப்மிட் யுவர் செல்ஃப், சப்மிட், ஹம்பிள், let the days go. நாட்கள் போகட்டும். I always tell the people, allow the days to go, cool down, keep chill,
allow the days to go, நாட்கள் போகட்டும், உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, submit to the situation. Brother, nothing is good, submit to the situation. அடங்கியிரு. ஆங்கிலத்தில் அழகாது, சப்மிட். வேற வழி கிடையாது, அப்படித்தானே? ஊருக்கு போக முடியாதுன்னு போக முடியாது. சப்மிட் டு த சிச்சுவேஷன். யார் கூப்பிட்டா என்ன, 1000 கடிதம் எழுதுனா என்ன, மெசேஜ் வந்தா என்ன, யார் அழுதாலும் கூக்குரல் போக முடியாதுன்னு போக முடியாது. சப்மிட் யுவர் செல்ஃப். உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அடுத்த வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அங்கலாயத்தில் கிடக்கிறா, அடுத்த வேளை தண்ணிக்கு வழி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெருக பண்ணுவேன். Who can speak like that? Only God can speak like that. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, போற இடம் தெரியாது, எங்க போகணும் தெரியாது. பட் பக்கத்தில் வந்துட்டு கவலைப்படாத, சப்மிட் டு த சிச்சுவேஷன், நான் உன்னை பெரியவன் ஆக்குவேன். பிகாஸ் ஹீ இஸ் எ பிக் காட். அவர் பெரிய தேவன். பெருக பண்ணுவே, உன் பெருகி உன் சந்ததி எண்ணி முடியாது இருக்கும் என்றார். யாருக்கு? அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு. There's no partiality with God, my dear people of God. நீ தேவனிடத்தில் உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, never see any partiality. என்னிடத்தில் என்னை ஆசீர்வதிக்கின்ற தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். உதவிகள் அற்ற சூழ்நிலையில் அவர் உதவி உன்னை உயர்த்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். Submit to the situations. கர்த்தர் நல்லவர். தூரத்தில் இருந்து நம்மை காண்கிறார். அத்தி மரத்தை தூரத்தில் இருந்து பார்த்தா ஏதாவது கிடைக்குமோ? இலைகள் நிறைந்த அத்தி மரம் ரொம்ப நல்லா இருக்குதே, அதிகமாக இலைகள் இருக்குதே, அதனால் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். லூக்கா 12:48 சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் போதும், அதிகம் கேட்கப்படும். Now it is an attractive tree. More leaves expected to bear more fruits. அதை கவனிங்க. ஆண்டவர் எவ்வளவு தந்திருக்கிறாரு, எப்படி இருக்கிறான், எவ்வளவு கிருபைகள். Still standing like a first standard Christian or the university Christian. ரட்சிக்கப்பட்டு 30-40 வருடங்கள் ஆகியும் இன்னும் ஆதி கிறிஸ்தவர்களாகவே, முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறீர்களோ? இல்லை என்றால் கனி கொடுக்கும்படியாக உயர்ந்திருக்கிறாயோ? தூரத்திலிருந்து கண்டறிந்த ஆண்டவர் ஏதாவது கிடைக்குமா என்று அருகில் வருகிறார். பிகாஸ் காட் இஸ் ட்ரஸ்டிங். ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எல்லாருமான இலைகளால் ஆசீர்வதித்தவர் அவர்தானே, நூறுற்றினவர் அவர்தானே. தோட்டத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி பார்ப்பீங்க, தெருவில் இருக்கிறதுக்கு யார் தண்ணி பாய்க்கிறா? அப்படிதானே? தெருவில் இருக்கிற மரத்துக்கு யார் தண்ணி பாய்க்கிறா? அதனால் அது என்ன பட்டா போயிட்டு, ரோட்டில் இருக்கிற மரத்துக்கு யார் தண்ணி பாய்க்கிறா? அது என்ன பட்டா போயிடுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் பியரிங் ஃப்ரூட் எவ்ரி சீசன். இலைகள் அதிகமாக இருக்கிறதே, ஆரோக்கியமாக இருக்கிறதே. நீரூற்றின் ஆண்டவர் நீர் அல்லவோ, விளைய செய்கிற தேவன் நீர் அல்லவோ. That's why God is expecting. அத்திமரத்தின் இயல்பு என்ன? If you study botany, தாவரவியல் படிச்சிங்கன்னா, அத்திமரம் ஒவ்வொரு மரமும் முதலாவது அது இலைகள் வரும், அதற்கு பின்பாக பூ வரும், அதற்கு பின்பாக அது காயாக மாறும். அத்திமரத்தின் இயல்பு கொஞ்சம் ரிவர்ஸில் போகும். முதல்ல காய்கள் வரும், அதுக்கு பிறகு இலைகள் வந்து அது உழுந்து சூரிய வெப்பத்தினால் பாதிக்கப்படாதபடிக்கு சூழ்ந்து பாதுகாக்குமா. இதுதான் அத்திமரத்தினுடைய இயல்பு. அதனால்தான் அதிக கனிகள் அதிக இலைகள் இருந்தபடியினால் எப்படியாவது ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அத்திமரத்தின் இயல்பு சற்று
மாறுபடுகிறது. அதனால தான் அத்தி பூத்தார் போல்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அத்தி வித்தியாசமாக பூக்குவான். அத்தி பூத்தார் போல், அது முதலில் பூத்து காய்களை உண்டு பண்ணி அந்த காய்கள் சூரிய வெப்பத்தினால் அது காய்ந்து போகாதபடி இலைகள் தோன்றி காய்களை மூடிக்கொள்ளுமா. அதனால தான் கனி முந்த இலை பிந்த என்று நிறைய அடைமொழிகள் அத்தி மரத்திற்கு உண்டு. ஆதி பிதாக்கள் அத்தி இலைகளால் தான் தங்களுக்கு ஆடைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள் என்றும் வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதனால் ஏராளமான இலைகள் இருக்கும், இலைகளுக்கு மத்தியிலே கனிகள் இருக்கும். picture, the first picture. இலைகளுக்குள் இருக்கும் அத்திப்பழம் அப்படி தான் இருக்கும். நிறைய இலைகள் இருக்கும், உள்ளே தான் போய் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். மாமரம் அப்படி இல்லை, நல்லா கீழே தொங்கும், அப்படி தானே. இலைகளை விட்டு வெளியில் தொங்க அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரே அடியில் 2 மாங்காய் கீழே விழும். இது அடிக்க முடியாது. இது இலைகளுக்கு மத்தியில் இருக்கிறது. இது இப்படி தான், இதனுடைய இயல்பு இப்படி தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் ஏதாவது கிடைக்குமா, மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கவில்லை. பிகாஸ் இட்ஸ் நாட் த சீசன், அது சீசன் இல்லை. அதனால் மிகுந்த கனிகள் உன்னையும் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஏதாவது சம்திங். இது கூட இல்லாத கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு ரொம்ப பரிதாபமானது. சம்திங், ஏதாவது இருக்குதா? Start with the little things. God is not expecting something great. That's for the people like me. Go to the next standard. But for others, at least start with the little things. ஏதாவது முடிவில் கூட ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான்னு சொல்கிறார். லூக்கா 16:10 வாசிங்க. கொஞ்சத்திலே அநேகத்தில். that's the starting point. Start with the small things. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? இல்லைங்க, நீங்கள் we start the church service at 10 o'clock. 10:30 ஆனப்புறம் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, பஸ்ஸு வருது, பஸ்ஸு டிலே ஆகுது, அக்செப்டபிள். பக்கத்தில் இருக்கிறவங்க, மங்காஃபில் இருக்கிறவங்க, can you make it at 10? That shows how sincere you are in your spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ சின்சியராக இருக்கீங்க அப்படின்னு அது சொல்லுது. நேரமாகட்டு, எந்த உச்சி வெயிலும் அடிக்கட்டு, எவ்வளோ மழையும் செய்யட்டு, ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன். ஆண்டவருக்கு முன்பாக போய் முழங்கால் படிக்கிறது. அவர்களை ரோடுன்னு பார்க்க மாட்டான், காடுன்னு பார்க்க மாட்டான், எத்தனை வண்டி வருதுன்னு பார்க்க மாட்டான். ஹீ பவ் டவுன். அவங்களுக்கு பயம் இருக்குது. சத்தியம் இருக்கா, கிருபை இருக்கா, அது ரெண்டாவது கேள்வி. பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? ஐ வில் டெல் யூ, இஃப் யூ cannot start something, அத்திமரத்துக்கு நேர்ந்தது தான். Show your sincerity to God. ஆண்டவர்கிட்ட அந்த பயப்படுகிற பயத்தை கொஞ்சம் காண்பீங்களேன். இல்லை கவனிங்க, சர்ச்சை ஆரம்பிச்சிச்சு உள்ளே போகலன்னா இங்கே இடிக்கணும். அது இன்னும் வரல. எங்கள் ஊரில் நான் சொல்லுவேன், எங்கள் ஊரில் இப்போலாம் நமக்கு கை கடிகாரம் வந்துச்சு. அந்த நாட்களில் கை கடிகாரம் கிடையாது, வீட்டில் டைம் பீஸும் கிடையாது. சர்ச்சில் மணி அடிப்பாங்க. முதல் மணினா எல்லாம் உள்ளே போயிடணும். 2வது மணிக்கு சர்வீஸ் என்ன செய்கிறோம், ஸ்டார்ட் ஆகிரும். 1ஆம் மணி 2வது மணி. ஆனால் இன்றைக்கி அதுக்கு அர்த்தமே இல்லாமல் மணி அடிச்சிட்டு இருக்காங்க, அது வேறு கதை. ஓகே, ஸோ மணி அடிப்பாங்க, போயிடணும். 1ஆம் மணி அடித்த பிறகு தான் சில பாட்டி இட்லி பாத்திரத்தை தூக்கி வைக்கும். நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ இட்லி பாத்திரம் வச்சு அவன் வீட்டில் இட்லியே இல்லாமல் போயிடும். சொன்னது அப்படியே நடக்கு. இப்போ பாட்டிக்கு இட்லி வேணும்னா யாராட்டும் வாங்கி தான் கொடுக்கணும். நான் சொன்னேன், அன்றைக்கி மணி எடுக்கும்போது இட்லி பாத்திரத்தை தூக்கி வச்சியா வைக்கலையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கும். எவெல்லாம் இட்லி பாத்திரம் தூக்கி வச்சு சர்ச்சில் மணி அடிக்கும்போது இட்லி சுட்டுட்டு 3வது பாட்டு முடிஞ்ச பிறகு போனாலோ எல்லாம் இட்லி இல்லாமல் போயிட்டு இங்கே யாரையும் பயம் காட்டலை. உண்மையை சொல்கிறேன். எஸ், இப்போ போயிடுறேன். இப்போ போகிறதுக்கு பலன் இல்லையா கிழவிக்கு? காலம் முடிந்து விட்டதல்லவோ.
நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியேற்ற பால் மரம் அல்லவோ. காலத்தில் கனி கொடுக்கலன்னா நாம் பாலாய் போனவர்கள். Do something. Take your spiritual life sincerely. உங்கள் வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் சின்சியராக கையில் எடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எடுக்கணும். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். எனக்கு நான் பிரதர் வந்து அப்படி சொல்லுவார், நீ பயப்படவே வேண்டாம், மேடையில் சொல்கிறதோடு போயிருப்பேன், கூப்பிட்டு கூட கேட்க மாட்டேன் எதுக்கு லேட்டாக வந்தீங்க அப்படின்னு. சில பாஸ்டர் கூப்பிட்டு திட்டுறாங்க, அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ முடிச்சிட்டேன்னா நான் இப்போ அங்கே மூஞ்ச போய் காமிக்கணும் கரெக்டாக, அப்போ தான் எனக்கு காசு வரும். நல்ல கவனிங்க, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம். பட் ஐ டெல்லிங் யூ, ஐம் என்கரேஜிங் யூ, ஐம் நாட் ஸ்கேரிங் யூ. பிகின் தட் யூ வில் see the changes in your life. கொஞ்சம் காரியத்தை ஆண்டவருக்கா சின்சியராக பண்ணி பாருங்கள். அதில் தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அன்றைக்கு அத்திமரம் இஸ்ரவேலை குறிக்கிறது, கனி கொடுக்காத இஸ்ரவேல். இன்றைக்கு சபையை குறிக்கிறது, கனி கொடுக்காத சபை. அத்திமரத்தை உருவாக்கினவர் அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்ற எதிர்பார்ப்புடன் தேடி வந்தார். நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி உலகில் அனுப்பினவர் குறைவில்லாமல் பாதுகாத்து வருகிறார். நம்மிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து வருகிறார். யோவான் 15:16 சொன்னார், நீங்கள் போய் வாசிப்போம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுவோ நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. எதுக்கு உனக்கு உண்டாக்குனேன்? that you have to bear fruits. Then you pray. Why the prayers are not answered today? என் நாமத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் you ask, it will be given. For what? கனி கொடுக்கும்படியோ. சத்தியத்தை கேட்காதபடிக்கு உன் ஜெபமும் அருவருக்கத்தக்கதே. Lot of prayers. But if you don't have truth inside, உள்ள சத்தியம் இல்லைன்னா, உள்ள கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் empty vessels make much noise. குறை குடங்கள் கூத்தாடி கொண்டு இருக்கின்றன. But if filled with the truth, full of spiritual fruits, then you pray. நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உன் தேவைகளை உன் பிதா அறிந்திருக்கிறார். Then your prayer answered. Then your prayer is powerful. Do that. அதை செய்யுங்கள். கனி கொடுக்கும்படி அல்லவோ. எதிர்பார்ப்போடு வந்த ஆண்டவருக்கு ஏமாற்றம் ஒன்றுமில்லை. அவர் அதனிடத்தில் வந்தபோது அது நிலைகளை எல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அங்கே எழுதும், அத்திப்பழம் காலம் இல்லாதபடி நல்ல மார்க் எழுதுறாரு, அப்படிதானே? வாசிக்கலாம் 13வது வசனத்தை. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால், அது அத்திப்பழம் காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இப்ப கேட்கணும், ஆண்டவரே இது காலம் இல்லை, சீசன் இல்லாம தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு. நம்ம முதல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க என்னன்னா புரிந்து கொள்ளாத நேரங்கள் உண்டு. அத்திமரத்தினுடைய சுவாபம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களை தவிர மற்ற எல்லா மாதங்களிலும் கனி இருக்கும். அத்திப்பழ காலம் முன்கனி காலம், பின்கனி காலம் என்று சொல்லுவார்கள். வருடத்தில் இந்த 2 மாதங்களை தவிர எல்லா நாட்களிலும் அதிலே கனிகள் இருக்கும். எல்லா மரங்களிலும் எல்லா அத்திகளிலும் பழம் கண்டால்தான் மக்கள் கூடைகளை எடுத்துக்கொண்டு அத்திப்பழங்களை பொறுக்க வருவார்கள். அதற்கு பெயர் அத்திப்பழ காலம். மை செகண்ட் பிக்சர் ப்ளீஸ். அதில் அதிகமான கனிகள் இருக்கும். இது அத்திப்பழ காலம். ஏராளமாய் கொத்து கொத்தாக கனிகள் இருக்கும். இது முடிந்த பிறகு இந்த காலம், இந்த அறுவடை காலம், இந்த அத்திப்பழ காலம் முடிந்த பிறகு அதற்கு பிறகு
அந்த அறுவடை நாட்கள் சீசன் முடிந்த பிறகு அதில் பழம் இருக்கும், 1-2 இருக்கும், 1 or 2. அதற்கு பெயர் பின்கனி. ஸோ லேட்டர் ஃப்ரூட்டு சொல்லுவாங்க. 1-2 அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. ஏன்னா ஹெல்த்தியாக இருக்காதெல்லாம் எடுத்துருவாங்க. அப்படி தானே? நம்ம ஊரில் மாம்பழத்தை பறிச்சிட்டாங்க, வெம்புனது சூம்புனதுலாம் மேலே கிடக்கும். அப்படி தானே? அதுதானே அத்திப்பழம் புரியாதுன்னு மாம்பழத்தை வச்சு சொல்லுவோம். அப்படி தானே? புளி பறிச்சிட்டாங்க, சூத்த புளிலாம் மேலே இருக்கும். அதில் 1-2 நல்லது இருக்கும்ல. ஆண்டவர் இப்போ நல்லது தான் மார்க்கெட்டுக்கு தான் கேட்கல, ஏதாவது இருக்கா, வெம்புனதாவது ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லையே. முன்கனி இருக்கிறா என்று பார்க்கிறார். Thank God for the fruitful Christians. கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஏராளமான ஆத்துமாக்களை கொண்டு சேர்த்த அப்போஸ்தலர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக தேவனை துதிக்கிறேன். அவர்கள் முன்கனிகள். Now it's coming back. அவர்கள் விட்டு சென்றவைகளை தொடருவதற்காவது ஏதாவது ஒரு பின்கனி இருக்குமா என்று பார்க்கிறோம். Is there any late? அதுவும் இல்லைனா தான் பிரச்சனை. அதுவும் இல்லைனா தான் பிரச்சனை. நல்ல கவனிங்க. ஏதாவது செய்தாயா? பிகாஸ் இட்ஸ் a body. இந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு ஆர்கன் ஒர்க் பண்ணாமல் கெட்டு போயிட்டுனா என்ன செய்யணும்? தெரியாதோ? ஆப்ரேஷன் பண்ணணும். உள்ள நிறைய தெரியாதது நிறைய உள்ள இருக்குது. எல்லாம் எக்ஸ்ரே பார்த்தா தான் தெரியும். அதில் அப்பெண்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. எதுக்கு ஆண்டவர் வச்சார்னே தெரில எனக்கு. நானும் ஏதாவது அதுக்கு ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கான்னு, ஆனால் இருக்குது. ஓகே, இன்னும் மெடிக்கல் ஃபீல்டு அது எதுக்குன்னு சொல்லலை. அது கொஞ்சம் வீங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது பிறகு கட் பண்ணி தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். அது சின்னது. அது கூட ஒர்க் பண்ணலன்னா கட் இட் அவுட். அது கெட்டு போச்சுன்னா கட் இட் அவுட். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரயோஜனம் இல்லாதது என்று ஒன்றுமே இல்லை. இஃப் யூ ஆர் த பாடி மெம்பர்ஸ் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஏதாவது ஒரு அங்கம் வைத்தா யூ ஹாவ் அ ஒர்க் டு டூ இட். யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு பொறுப்பு உண்டு. ஐ ஆஸ்க் அட்லீஸ்ட் புட் யுவர் ஃபேமிலி, உங்க குடும்பத்தையாவது பக்தி விருத்தியில் நிறுத்துங்க. உங்க குடும்பத்துக்காவது ஆசீர்வாதமா மாறுங்க. ஓ, they are the godly children, they are the godly family. I want to hear that. Forgot the next one. Next one is very hard. இதை சேஃப் பண்ணிட்டு இது பாதுகாப்பாக இருக்கான்னு பார்த்து இதை விட்டுட்டு தான் வரணும். அப்போ அது புரிஞ்சுக்கும், ஆஹா இது போக வேண்டிய நேரம்னு. இதை உருவாக்காமல் வெளியே வந்து அது வெடிச்சு சேதரிச்சுன்னா எல்லாம் போச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை கட்டிட்டு இங்கே வாண்டுட்டு, அதை கட்டிட்டு இங்கே வாண்டு. ஸோ we have to be very careful. We have a bigger call for everyone. எல்லாருக்கும் பெரிய அழைப்பு உண்டு. அதனால தான் ஏதாவது அகப்படுமா, மற்றவர்களுக்கு பசியாற்றும்படியாக, இல்லைன்னா பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் வேண்டாம். லிட்டில் ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவருக்கு ஏமாற்றம். நல்ல கவனிங்க. அதனால் ஆண்டவர் சரித்திரத்தை தெரியாமல் கனி எதிர்பார்க்கலை. எல்லா நாட்களிலும் அதில் கனி இருக்கணும். அவருக்கு தெரியும். பின்னித பின்கனியாட்டு இருக்கணும். ஒன்றும் இல்லை. ஆனால் இலைகள் நிறையா இருந்துச்சேன். இலைகள் நிறையா இருந்துச்சேன். கனி வரலன்னா இலை வந்திருக்காத சீசனில். ஆனால் இலைகள் நிறையா இருந்துச்சு. இலைகள் நிறையா இருந்துன்னா உள்ள நிறைய கனிகள் இருக்கும் என்று தான் ஆண்டவர் தேடி வந்தா. அத்திமரம் நன்றாகத்தான் இருந்தது, ஆனால் கனி தான் இல்லை. இட் வாஸ் பேரன். கனி இல்லாத மரம். அதற்கு நீர் நன்றாக சென்று இருக்கிறது. நீர் பாய்ச்சல் இருக்க போய் தான் இலை இருக்கு. சூரிய வெளிச்சம் நல்லா தான் விழுந்திருக்கு. அதனால தான் பச்சை பசேன்னு இருக்கு இலை எல்லாம். Where is the fruit? என்னை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு வீடு வாசலை உண்டு பண்ணின தேவன் உங்களுக்கு வீடு வாசலை உண்டு பண்ணி இருக்கிறார். எனக்கு வேலையை தந்த தேவன் உங்களுக்கு வேலையை தந்திருக்கிறார். But how much you are bearing fruit for God? தேவனுக்கென்று பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயா, இல்லை அத்தனை ஆசீர்வாதங்களையும் தனக்குரியதாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்களா?
சுயநலமுள்ளவர்களாகவே இருக்கிறீர்களா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் திருச்சபையை பார்த்து காத்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 2வது வசனத்தை வாசிங்க. வேலி அடைத்தார், பாதுகாத்தார், சுத்திகரித்தார், நல்ல செடிகளை நாட்டினார். We all are here good people. No one is bad. When you come inside Jesus Christ, everyone is good. I cannot discriminate. He is good, he is good, that sister is good, that brother is... No, not at all. பவுல் தீத்துக்கு எழுதுறாரு, ஒருவரையும் குறை சொல்லாதிரு. தெரியுமா? அதுக்கெல்லாம் விசேஷித்த கிருபை வேணும். அப்படி ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? யாரையும் குறை சொல்லக்கூடாது. தெரியாது? தீத்து 3ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பும் பார்ப்போம். 3:2 வாசிங்க பார்ப்போம். ஒருவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரையும் குறை சொல்லக்கூடாது. இருக்கா? ஃபாலோ பண்ணுறோமா? ஒருவனையும் ட்ரை தட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட். யாரையும் குறை சொல்லக்கூடாது. கிண்டல், that is different. Make a fun, that is okay. But be serious. யாரையும் ஒருவனையும் speak evil of no one. யாரை பற்றியும் இந்த வசனம் உள்ள வரணும். இதுக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கான். அப்படிதானே? வாசிக்கலாம். 2:11 வாசிப்போம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. தேவ கிருபை பிரசன்னமானது எதுக்குன்னு சொல்லி கீழே பல காரியம் எழுதியிருக்காரு. திஸ் இஸ் நாட் மை மெசேஜ் டுடே, பட் ரீட் இட். அதில் ஒருவனையும் தூசியாமலும். ஒருவன் என்ன செய்யக்கூடாது? அவர் கெட்டவர், நல்லவர். நோ, டோன்ட் சர்டிஃபை எனிவன். டோன்ட் சர்டிஃபை எனிவன். யாருக்கும் நல்லவர் கெட்டவர், அவர் இப்படி இவர் இப்படி. தட் வில் பிரிங் த கிரேஸ் ஆஃப் காட் ஃபார் யூ. தேவ கிருபையை கொண்டு வரோம். கிருபை கிருபை கிருபை. எதுக்கு? ஒருத்தனையும் குறை சொல்லக்கூடாது. அதுக்கு தான் கிருபை. அப்படிதானே? நல்லா கவனிங்க. யூ see the people, I see the people, I always encourage them. Though they are coming from the test, desperate, come, encourage them, let them go up, because that's the word of God. கர்த்தருடைய வார்த்தை. அப்போ ஆண்டவர் சுத்திகரித்தார், வேலி அடைத்தார், நல்ல பாதுகாப்பை தந்தார். எல்லாம் ஃபோன் பண்ணி, பிரதர் 150 மீட்டர் தான் டிஃப்ரென்ஸ், மிசைல் டம்முன்னு வந்து விழுந்துச்சு பிரதர். ஆஹா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். எங்கள் வீட்டிலேருந்து தான் சொல்கிறான்ல, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி விழுந்துச்சு. தேங்க் ஜீசஸ், கர்த்தர் என்னையும் பாதுகாத்தார். அப்படி தானே? பக்கத்தில் லைனாக இருக்குது, இதுக்கு பின்னாடி போனால் ஃபுல்லாக ரிஃபைனரிஸ் தான். குவைத்தில் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறான் என்கிட்ட. அடேய், குவைத்தின் செழிப்பே இங்கே தான் இருக்குது, குவைத்தின் செழிப்பே இங்கே தான் இருக்குது. 12 வருஷம் வேலை பார்த்து ஒருத்தன் எனக்கு, அண்ணா இது எங்கே இருக்குது, வா என் கூட வா, குவைத்தோட வாழ்க்கையை நான் உனக்கு என்ன செய்கிறேன், காண்பிக்கிறேன். இதில் வேலை செய்கிறவங்க எப்படி தங்கியிருக்காங்கன்னு பாருங்கன்னு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், எங்களெல்லாம் ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போவாங்க. இந்த எப்படி இருக்குது, இந்த ஃபேக்ட்ரி எப்படி இருக்குன்னு சில வேலைகளில் கூப்பிட்டு போவாங்க, ஃபீல்டு ட்ரிப்பு கூப்பிட்டு போவாங்க. அப்போது எப்படி தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க, அது மாதிரி கம்யூனிட்டி படிக்கும்போது கம்யூனிட்டி ஹெல்த்துக்காக போவோம். அதனால் உங்கள் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்கள எங்கே கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி ஒரு ப்ரோக்ராமே இருக்கிற மாதிரி தெரியலையே பிரபு அப்படின்னாங்க. நான் பெஸ்ட்டு பிளேஸ் சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட்டு போங்க, இந்த தேசத்தில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு காமிங்க அப்படின்னு. எங்கேன்னு அப்படி சொன்னேன். இப்போ தீப்பிடிச்ச ரிஃபைனருக்கு எதிராக ஒரு ரோடு போவோம். அந்த ரோட்டில் போகும்போதே உங்கள் வண்டியை ஆட ஆரம்பிச்சிடும், டங்கு 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 டங்குண்டு ஆட ஆரம்பிச்சிடும். போனீங்கன்னா 20,000 மக்கள் இருக்காங்க, எப்படி வாழ்கிறார்கள் என்பதை மாத்திரம் காண்பியுங்கள். Go and show all those camp how the people are living to your children, then they will not have the pride. பிறக்கும்போதே எதுக்கு பெருமை, உயர்வு, நாங்கள் பெரியவங்க, நான் எல்லாம் பூட்டியாச்சா என்ன பண்ணுறது, இப்போ காமிங்கெல்லாம் பார்ப்போம், நீங்கள் பெரியவங்க, பெருமை. show them how they are living. நல்ல கவனிங்க.
பட் அந்த சூழ்நிலையிலையும் வாழ்கின்ற நம்மை போன்றவர்களுக்கு வியாதிகளுக்கு விலக்கி, அவனெல்லாம் ஒரு வாரம் போட்டால் வியாதி பற்றே செத்து போவான். அப்படி டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் நம்ம வாழ்கிறோம். I told the brothers to take some pictures how their laundries are lining up. ஏன்னா சபையிலே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி இப்படிலாம் இருக்குதான்ட்டு. அந்த சூழ்நிலையிலே உன்னை பாதுகாத்து உன்னை சுத்திகரித்து, and then God is waiting. இப்போ வாசிங்க ஏசாயாவை 5:2. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். God is waiting for the fruit. காத்திருந்தார். நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பால் மரம் அல்லவோ, ஆவியை அருளும் சுவாமி எனக்காருயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பால் மரம் அல்லவோ, மூர்க்கனி முகங்காண வெம்பயிர் அல்லவோ, முழு நெஞ்சம் விளைவற்ற உவர் நீலம் அல்லவோ, ஆவியை அருளுமே சுவாமி எனக்காருயிர் கொடுத்த வானத்தின் அரசே. God is waiting to see your fruit, eagerly waiting. If you bear fruit, நீ கனி கொடுத்தால் அதை ஆளைகளுக்கு கொண்டு உயர்த்துவதற்கு தேவனாயத்தான். Just he is waiting. You can help. நீ கனி கொடுப்பாயோ, அதை ஆளைகளுக்கு கொண்டு சென்று உயர்ந்த மதிப்புள்ளதாய் மாற்றுவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உன்னை விலையுயர்ந்த பாத்திரமாய் மாற்றுவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். God is waiting to lift you. God is waiting to lift up your value. God is waiting to honor you. God is waiting to dignify you. Are you ready? அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இது ஒண்ணுமே தரல. ஆனா பழைய ஏற்பாட்டில் it was not fit. So big frustration for God. யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் கனி தரும் திராட்சை செடி. வாசிக்கலாம் 49 ஆதியாகமம் 2வது வசனம். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், என் முதற் பேலானவன். அவன் யாக்கோபு மரிப்பதற்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகளை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து சொல்லும்போது 22வது வசனம், யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, தேசங்களை போஷிக்கும்படியாக உயர்த்தப்பட்டவன். ஏனென்றால் அவன் கனிதரும் செடி. Why God has chosen Joseph? God can see fruits. அவனிடத்தில் கனிகளை பார்க்கிறார். God take him to Egypt at the highest position, the country he doesn't like. Temptation from the royal family. அரச குடும்பத்திலிருந்து சோதனைகள், பிள்ளைக்கு போடுகிறான். அதான் கனி, அதான் கனி. நல்லா கவனிங்க. ஆனால் தேசங்களை போஷிக்கும்படியாக அவன் உயர்த்தப்பட்டான். அவனுடைய தோல்வி மாறினது, அவனுடைய தரித்திரம் மாறினது, அவனுடைய ஆள்குலி மாறினது.
சிறைச்சாலை வாசம் மாறியது. கைவிடப்பட்ட நிலையிலும் கர்த்தரை பற்றி கொண்டு சிறைச்சாலையிலும் கர்த்தருக்காய் கனி கொடுத்தான். தேவனோ தேசங்களுக்கு அதிபதியாக, அத்தனை தேசங்களும் பஞ்சத்தில் வாடின பொழுது அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கும்படியாக அவனை உயர்த்தி மகிழ்ந்தார். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன். ஓ பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஓ ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஓ ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? I'm not like Joa. யோவாவை போலும் இல்லை, யோசேப்பை போலும் இல்லை, ஆபிரகாமை போலும் இல்லை, தானியேலும் I come as I am. நானாகவே, but I am coming to your presence. That is the song. உங்கள் சமூகத்துக்கு நான் வருகிறேன் ஆண்டவரே. என்னையும் கனிதரும் செடியாக மாற்ற மாட்டீரோ? என்னையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற மாட்டீரோ? எதிர்பார்த்து வந்த ஆண்டவருக்கு ஏமாற்றம். Then there is a warning. இப்பொழுது எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பு தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. If I warn anybody, then people get fed up. ஆண்டவர் சொன்னாரு 14வது வசனம். அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம், that's very important, ever again don't come to that situation, my brothers and sisters. You can come, yes, that's the word of God. கிருபையை முற்றிலுமாக புறக்கணித்து கிருபையே இல்லாத காலத்திற்கு வந்து விடுவாயோ? ஒரு காலம், never again. You wasted all the grace. கொடுக்கப்பட்ட அத்தனை கிருபைகளையும் வீணடித்து விட்டீர். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை வீணடித்து விட்டாய். பவுல் விதை விதைத்தான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், அத்தனையும் செய்யப்பட்டது, உன்னிடத்தில் கனி இல்லையே. எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை வார்த்தைகள். Every week 1 hour 15 minutes preaching the word, hearing. கனி உண்டோ? இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். So selfish. So stay with you. ஒருவனுக்கு ஒன்றும் இன்வாண்ட கிடையாது. That's a warning today for the church. காத்திருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தார். நல்ல கவனிங்க. We came to church. சபைக்கு வந்து நமக்கு ஆராதனைகள் உண்டு, நமக்கு அபிஷேகம் உண்டு, நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டு, நமக்கு பிரசங்கங்கள் உண்டு, கிறிஸ்துவின் சாக்கிரமந்து உண்டு. சுவாபம் மாறினதோ? ஏதாவது மாற்றம் உண்டோ? Then God come to the situation. Useless, this is, throw it out. அந்த நிலைமைக்கு யாரும் வந்துடக்கூடாது என்கிற பாரத்தோடு கூட பேசுகிறேன். அன்று என்ன தெரியுமா சொன்னார்? அவர் சொன்ன சாயங்காலத்தில் அது பட்டுடுச்சு. அந்த வசனங்களை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா
பட்டுடுச்சு. சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க, சொன்னபடியே நடந்துட்ட. அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? வாசிப்போம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியே போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனிடத்தில். Now you see my authority, Peter. That's my authority. பாவங்களை மன்னிப்பதற்கு தேவகுமாரனுக்கு பூமியிலே அதிகாரம் உண்டு. But now there is authority. பார்த்து சொன்னாரு அடுத்த வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Now that authority passing to you, you apostles, you are the leaders of the church. You are the leaders of the church. The authority is given to you now. நான் சொன்னபடி இந்த நிலைமையில் இருக்கின்றவர்களை நீ பார்த்து தள்ளுண்டு போ என்றால் it will happen. It will happen. நல்ல கவனிங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை. Same authority for the church, for the servant of God. பேதுரு அதை பயன்படுத்துறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:20. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ நீ நினைத்தபடியால். Now Peter is exercising the authority. உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. You want to do things with the money? No. He practiced that. பேதுரு அதை எக்ஸஸ் பண்ணாரு. அவன் பயந்து சொன்னான், இவைகளில் ஒன்று எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா. பவுல் எக்ஸசைஸ் பண்றாரு பாருங்க, வாசிக்கலாம் 13:11. இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை முன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றால் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் immediately. That is the authority given to the church. Early church practiced that. பேதுரு அதை பயன்படுத்தினார். பணம் முன்னோட கூட நாசமாய் கடவது. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு ஏத்திருந்த எலிமாவை பார்த்து அன்றைக்கு பவுல் சொன்னார், நீ குருடனாவாய். It happened. Don't frustrate God. தேவனை ஏமாற்றாதீர்கள். If God called you, God bless you. Be accountable. இப்போ என்ன சொல்ல வரேன்? பிரதர், எங்களை பார்த்து எதுவும் சொல்லிடாதக்க பிரதர். I am not going to tell. I am not Peter. I am not Paul. பட் எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, வாயை திறந்து சொல்லிடாதயா. Sometimes my sisters, they bring their family problem. When I see the justice on whose side, when I open, எங்கள் அம்மா முதல்ல சொல்லிடுவாங்க, நான் பிரச்சனையை சொல்லுறேன், ஆனால் நீ வாயை திறந்துடாத. Because there are 2-3 instances my mother see what is exactly happened from my mouth. நான் எந்த நோக்கத்தோடையும் சொல்லலை. நான் சொன்னேன், இது கர்த்தருக்கு எதிரானது, தேவன் விரும்பாதது, இது நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அதுபடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். My mother says, shut your mouth. நல்லா கவனிங்க. If you are the child of God, you have that authority. You have that authority. Your neighbor home is making problem, just exercise it. Beyond the limit things are going,
exercise it. But what I will exercise? நீங்கள் என்ன பிரதர் பின்பற்றுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். That's what I practice. புதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தாலும் கர்த்தரே ஆசீர்வதிக்கவே மாத்திரளாக இவர் சந்ததியா வந்துமை என்றும் பிரஸ்தாபிக்க ஆதேவ கிருபை தீர்மானம் ஆவோர் அருளுமே விசிறுவான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் எல்லாரும் வேண்டு பாடாம ஆசீர்வதியும் கர்த்தரை புதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தாலும் கர்த்தரே ஆசீர்வதிக்கிறோம் மாத்திரளாக இவர் சந்ததியா வந்துமை
வரங்களை பெற்றேன். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அத்திமரத்தை போல சபிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் உம்மிலே தங்கி தரிக்கின்ற ஒரு வாழ்க்கை, உம்மிலே கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பூதல ஆசீர்வாதங்கள் அத்தனையினால் நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்கு சேனையாக எழும்ப, கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் எழும்பி வர கர்த்தர் கிருபை தாரும். இங்க இருக்கின்ற யாரும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, எந்த குடும்பமும் சபிக்கப்பட்டது அல்ல. அத்தனையும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கும்படியாக நற்குல திராட்சை செடியாக நீர் தெரிந்து கொண்ட நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை, சமாதானம், அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.